ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆடுங்களுடைய தீவன முறையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 3 வகையான தீவனங்கள் கொடுத்துட்டு வரோம். அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம். இந்த 3 வகையான இந்த தீவனத்தை எப்படி கொடுக்குறோம், எந்த அளவில் கொடுக்குறோம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மார்னிங் காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா குட்டிங்க எல்லாமே கழிச்சல் இருக்கா, காய்ச்சல், சளி, ஏதாவது இருமல் ஏதாவது இருக்கான்னு நம்ம குட்டிகளை பார்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்ன தீவனங்கள் கொடுக்கலான்னு. அதுக்கு முன்னாடியே நம்ம குட்டிங்களை என்னென்ன குட்டியெல்லாம் நல்லா இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிடுவோம். காலையில் ஃபஸ்ட்டு தீவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உலர் தீவனமான நம்ம பொட்டு தான் நம்ம போடுறோம். இது என்ன பொட்டுனா சீனவர பொட்டுன்னு சொல்லுவாங்க, கொத்தவரங்காய் பொட்டு. இந்த கொத்தவரங்காய் பொட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 குட்டிக்கு ஒரு 1.5 செட்டி பொட்டு போடுவோம். ஏன் நம்ம காலையிலே ஃபஸ்ட்டு தீவனம் உலர் தீவனம் கொடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுதான் நம்ம பனிக்காலத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பனிக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றோமோ அதுமாதிரி இந்த பனிக்காலத்தில் இந்த உலர் தீவனத்தை நல்லா சாப்பிடும். மித்த எந்த தீவனத்தை கொடுத்தாலும் நம்ம அந்த அளவுக்கு சாப்பிடாது. காலையில் ஃபஸ்ட்டு தீவனம் நம்ம உலர் தீவனமாக கொத்தவரங்காய் பொட்டு தான் போடலாம். ஒரு நாள் இந்த பொட்டு போடணும்னா இன்னொரு நாள் ஒரு உளுந்தம் பொட்டு போடுவோம், இல்லைனா கடலைக்கொடி அந்த பொட்டு போடுவோம். ஏதாவது ஒரு உலர் தீவனம் வந்து உலர் தீவனம் போட்ட ஒரு 1 ஹவர், 1/2 ஹவர் கழித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடர் தீவனம் கொடுக்குறோம். அடர் தீவனத்தில் நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை, கடலை புண்ணாக்கு, உளுந்தங்குருணை, மக்காச்சோளம், அரிசி, கோதுமை இதெல்லாமே கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் நம்ம கூட ஸ்டாக் இல்லை. இன்னும் அறுவடை வந்த பிறகு அடுத்த சீசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நம்ம இருக்கிற தீவனத்தில் இந்த 5 வகையான தீவனத்தை நம்ம கலப்பு தீவனமாக கொடுத்துட்டு வரோம். ஆடுங்க எந்த அளவில் சாப்பிடுதுன்னு பாருங்கள். இந்த அடர் தீவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவில் நம்ம கொடுக்குறோன்னா ஒரு குட்டிக்கு 200 கிராம் வீதத்தில் நம்ம கொடுக்குறோம். ஒரு குட்டி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டியோட வெயிட்டு ஒரு 20 கிலோலேருந்து ஒரு உயிரிட ஒரு 25 கிலோ பக்கத்தில் வரும். அதனால் நம்ம காலையில் ஒரு 200 கிராம், சாயந்தரம் ஒரு 200 கிராம் 2 வேளையும் நம்ம பிரித்து கொடுக்குறோம். பிரித்து கொடுத்தா தான் அடர் தீவனம் வந்து அதனுடைய புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதோட உடம்புல வந்து சேரும். அதனால தான் நம்ம அடர் தீவனமாக நம்ம இந்த 5 பொருளையும் நம்ம அளவுக்கு அதிகமான அடர் தீவனம் கொடுக்கும்போது வயிறு உப்புசம், கழிச்சல் அது மாதிரி பிரச்சனைலாம் வரும். இதுலேயும் நம்ம பசுந்தீவனம், உலர் தீவனம் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைலாம் வராது. ஆனால் அடர் தீவனம் அதிக அளவில் கொடுக்கும்போது உயிர் சேதம் வரலாம். அதனால் நம்ம கரெக்டான அளவுலேயே நம்ம கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு 200 கிராம் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் வளர வளர ஒரு 50 கிராம் எச்சா கொடுக்குறோம், அதிக அளவில் கொடுக்குறோம். இப்போதைக்கு இந்த அளவே போதுமானது. அதிகமான அளவு கொடுக்கும்போது நம்ம உயிர் சேதம் கூட வரலாம். அதனால் நம்ம கரெக்டான அளவை நம்ம 200 கிராம் வந்து இப்போதைக்கு நம்ம போதுமான அளவு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அன்றாட வேலையிலையும் நம்ம ஒரு குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கழிச்சல் பிரச்சனை இருக்குது. அதனால் டெட்ராசைக்கிள் பவுடரும் ப்ளஸ்ஸு அதோட கழிச்சல் மாத்திரையும் நம்ம நுணுக்கி அதோட மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த குட்டிக்கு கொடுக்குறோம். இது அன்றாட வேலையில் இதுவும் ஒன்று. எந்த அளவு நம்ம குட்டிகளை பார்க்குறோமோ அதனால தான் குட்டிங்க வெயிட்டும் ஏறும். இல்லை நம்ம பார்க்காம விட்டுட்டோன்னா உயிர் சேதம் வரலாம். குட்டி அதிக அளவில் மெலிஞ்சிரும். அதனால தான் நம்ம அப்பப்போ பார்க்குறது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பசுந்தீவனம் கட்டுறோம். பசுந்தீவனத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கருத்த கொலைன்னு சொல்லுவாங்க இதை. கருத்த கொலை. பசுந்தீவனத்தில் நம்ம எல்லா கொலையுமே கட்டுவோம். வேப்பங்கொலை, அகத்தி கொலை, மல்பெரி, பட்டுப்பூச்சி கொலை, மல்பெரி கொலை அது எல்லாமே கட்டுவோம். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தாது உப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டிங்களுக்கு ஏதாவது நுண்ணூட்ட சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த தாது உப்பை கட்டியை வந்து நக்கி சாப்பிடும். அதனால் அதனுடைய நுண்ணூட்ட சத்துலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விதமான பசுந்தீவனம் நம்ம குட்டிங்களுக்கு கட்டுறோம். பசுந்தீவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு அடர் தீவனம், உலர் தீவனம் போட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து இதை நம்ம கொடுப்போம். கரெக்டாக ஒரு 10, 11 மணிக்கு அந்த அளவில் தான் நம்ம கொடுப்போம். குட்டிங்க எந்த அளவில் சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் 2 டைம் தான் நம்ம குட்டிங்களுக்கு இற போடுறோம். காலையில் எந்த மாதிரினா 3 வகையான தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். அதேமாதிரி நம்ம ஈவினிங்கும் பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் இந்த 3 வகையான தீவனத்தையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஆனால் எந்தெந்த அளவில் கொடுக்குறோன்னு நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கோழிகளும் வளர்த்துட்டு வரோம், அதுவுமே இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உலர் தீவனமான நம்ம கடலை சண்டு, அது உளுந்த சண்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம காட்டில் போட்டிருந்தனால உளுந்த சண்டு வந்து நம்ம ஆடுங்களுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுவோம். இது கிடைக்கும் போது நம்ம ஸ்டாக் பண்ணி போர் மாதிரி வைக்கப்போர் மாதிரி நம்ம இந்த உளுந்தை வந்து போர் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதாவது தீவனம் தட்டுப்பாடு வரும்போது இந்த தீவனத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். உலர் தீவனம் நம்ம இந்த பொட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அதிக அளவில் கொடுக்கலாம். அந்த பொட்டு வந்து அதிக அளவில் கொடுக்கலாம். ஏன்னா அதிக அளவில் கொடுக்கும்போது நம்ம தண்ணி நல்லா குடிக்கும். பசுந்தீவனம், அடர் தீவனம் கொடுக்கும்போது கம்பேர் பண்ணும்போது நம்ம உலர் தீவனம் வந்து கொடுக்கும்போது அதிகமான அளவு தண்ணி குடிக்கும். ஆனால் இது வந்து காஸ்ட்டு கம்மி. இந்த சக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொத்தவரங்காய் பொட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இது வரும். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த தீவனம் போடுறோம். சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த தீவனம் போடுறோம். அதாவது உளுந்த சண்டு போடுறோம்.
இது காலையில, சாயந்தரம் மாத்தி மாத்தி நம்ம ஏதாவது ஒரு உலர் தீவனம் வந்து மாத்தி மாத்தி குடுப்போம். காலையில அது குடுத்தோம்னா, சாயந்தரம் இது குடுப்போம். ஒரே தீவனத்த குடுக்கும்போது அது விரும்பி அவ்வளவா ஒண்ணும் சாப்பிடாது. அதனால நம்ம 2 வேளையா பிரிச்சு வேற வேற தீவனமா குடுப்போம். உலர் தீவனம் முடிஞ்ச கையோடையாம நம்ம அடுத்த தீவனமா அதே ஆஸ் யூசுவல் அடர் தீவனம் குடுப்போம். அடர் தீவனம் குடுத்த முடிச்சோனேமா பசுந்தீவனம் குடுத்துருவோம். இந்த 3 தீவனம் தான் நம்ம ரெகுலரா நம்ம குடுத்துட்டு வரது. இது பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஒரு 6 மணி போல நம்ம இந்த கோல குடுக்குறோம். இந்த தீவனத்த. பாருங்க. எவ்வளோ அருமையா நம்ம குட்டிங்கலாம் சாப்பிடுதுன்னு நம்ம பாருங்க. அதாவது நம்ம குட்டிங்கள பொறுத்தளவு எல்லா தீவனம் குடுக்குறனால குட்டிங்க நல்லா ஹெல்த்தியா வரும். அதனால ஆனா எல்லா தீவனத்தையும் நம்ம கரெக்ட்டான ரேஷியோல குடுக்கணும். அதனால தான் குட்டிங்க இந்த அளவுல இருக்கு. இப்ப பனிக்காலங்கிறதுனால நம்ம ரூம்ல தார்ப்பாய் மூடி கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் அடர் தீவனம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் தண்ணி வந்து ஒரு வட்டத்திலேயே வச்சுருவோம். அது எப்போ வேணுனாலும் நம்ம குடிச்சிக்கலாம். தண்ணியில பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு தண்ணி நம்ம கலந்து குடுக்குறோம். புண்ணாக்கு தண்ணி குடுக்கறனால குட்டிகளோட வெயிட் வந்து அதிகமான அளவு வரும். அதனால தான் நம்ம புண்ணாக்கு தண்ணி தண்ணியில ஆட் பண்ணி குடுக்குறோம். தண்ணி வந்து எப்பயுமே ஒரு வட்டத்தில வந்து வச்சுருவோம். வேணுங்கிறபோது குடிச்சுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் வேப்பங்குள கட்டியிருக்கோம். குட்டி எவ்வளோ அருமையா சாப்பிடுதுன்னு பாருங்க. குட்டிங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா தீவனம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் விவசாயம். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே.